வாமனனாக உலகளந்து இந்திரனுக்கு ஆட்சி தந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டு திருமகள் கரங்களால் பாதங்கள் சிவக்கக் காட்சியளித்த திருமாலின் அழகு. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் வாமனப் பெருமானின் விஸ்வரூப தரிசனம் கண்டோம். மூவுலகையும் ஓரடியால் அளந்து மாபலி சக்கரவர்த்தியின் தலை மீது தனது 3வது அடியை வைத்து அவனுக்கு அருள் பாலித்த அந்த பெருங்கருணை கடலின் திருவிளையாடலை கம்பரின் அமுத வரிகளில் பருகினோம். தனது பக்தனின் ஈகை பெருமையை உலகுக்குணர்த்தி இந்திரனுக்குரிய ஆட்சியையும் புகழையும் மீட்டெடுத்த அந்த திருமால் இப்போது எங்கு செல்கிறார், என்ன செய்கிறார் என்பதை காட்டும் அற்புத காட்சியை அடுத்த பாடலில் கம்பர் நம் கண்முன் நிறுத்துகிறார். உரியது இந்திரர்க்கு இது என்று உலகம் ஈந்து போய் விரித்திரை பார்க்கடல் பள்ளி மேவினான். கரியவன் உலகு எலாம் கடந்த தாழ் இணை திருமகள் கரம் தொடச்சி வந்து காட்டிற்றே. ஆஹா, என்ன ஒரு கம்பீரமான காட்சி, என்ன ஒரு எளிமையான உரைநடை! முனிவர் விஸ்வாமித்திரர் ராமனிடம் தொடர்ந்து கூறுகிறார், உரியது இந்திரர்க்கு இது என்று. ஆம் அன்பு நண்பர்களே, உலகளந்த அந்த பரம்பொருள் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மூவுலக ஆட்சி இந்திரனுக்கு உரியது, அதை அவன் ஆளட்டும் என்று அருளி உலகம் ஈந்து போய் தான் மீட்டெடுத்த மாபலியிடமிருந்து பெற்றுக்கொண்ட மூவுலகையும் தேவலோக அரசனுக்கு இந்திரனுக்கு மீண்டும் அளித்துவிட்டு ஒரு பற்றற்ற ஞானியைப் போல தான் செய்த காரியத்திற்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத அந்த பரம்பொருள் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? விரி திரை பார்க்கடல் பள்ளி மேவினான். விசாலமான அலைகள் பொங்கும் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டான். ஆதிசேஷன் மேல் ஆனந்தமாக சயனித்தான். உலக காரியங்கள் முடிந்ததும் தனது இயற்கை இருப்பிடத்திற்கு, தனது ஆனந்தமயமான யோக நித்திரைக்கு திரும்பிவிட்டான். உலகளந்த அயர்வெல்லாம் நீங்க அவன் பள்ளி கொள்ளும் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். கரியவன் உலகு ஏலாம் கடந்த தாழ் இணை. அவன் யார்? கரிய மேகவண்ணன், நீலமேனியன், கரியவன் என்று கம்பீரமாக அழைக்கிறார் கம்பர். அந்த கருநிறப் பெருமானின் உலகு ஏலாம் கடந்த தாழ் இணை. ஆஹா, மூவுலகையும் கடந்து அண்ட சராசரங்களை அளந்து நின்ற அந்த திருக்கமல பாதங்கள், அந்த பெருமைக்குரிய புனிதமான 2 திருவடிகள். திருமகள் கரம் தொடச்சி வந்து காட்டிற்றே. அன்னையாகிய திருமகள் தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் இலக்குமி தேவி தனது மென்மையான திருக்கரங்களால் அந்த பாதங்களை தொட்டு வருட என்ன அதிசயம்! மூவுலகையும் அளந்ததால் ஏற்பட்ட லேசான அலுப்பும் சிவப்பு நிறமும் தேவியின் ஸ்பரிசத்தால் மேலும் மெருகேறி காட்சியளித்தனவாம். தாயின் அன்பு கணவனின் பாதங்களை தீண்ட அந்த திருவடிகள் சிவந்து உலகெங்கும் பேரருளை பொழிந்தன. இதுவல்லவோ கணவன் மனைவி உறவு, இதுவல்லவோ ஈருடலும் ஓருயிரும். இந்த பாதங்களை தரிசிப்பதற்கே எல்லவா தேவர்களும் முனிவர்களும் ஏங்குகிறார்கள். தாயான திருமகள் தன் கரம் கொண்டு வருட அந்த பாதங்கள் சிவந்து உலகெங்கும் பேரருளை பொழிந்தன. என்ன ஒரு கவிநயம், என்ன ஒரு பக்தி மனம்! கம்பர் இந்த பாடலில் வாமனப் பெருமான் உலகளந்த திருவிளையாடலுக்கு பிறகு மீண்டும் தனது அசல் ரூபத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டு திருமகள் கரங்களால் பாதங்கள் சிவக்க காட்சி தந்த அழகை ஒரு ஓவியம் போல் நம் கண்முன் தீட்டிவிடுகிறார். இந்திரனுக்கு ஆட்சி கொடுத்து தானே ஒன்றும் வேண்டாத அந்த பரம்பொருளின் எளிமையையும் கருணையையும் உணர்த்துகிறார். அடுத்த பாடலில் இந்திரனுக்கு உரிய ஆட்சியை கொடுத்த பிறகும் இந்த இடம் ஏன் சிறப்பு வாய்ந்தது என்று விஸ்வாமித்திரர் ராமனுக்கு விளக்குவார். அது என்ன சிறப்பு? காத்திருப்போம்,